மூணாறுல முக்கியமான ஸ்பாட் அப்படின்றாங்க தேயிலை தோட்டம். இங்க சுத்தி தேயிலைகள் தான் இருக்குது. யானைகளுடைய நடமாட்டம் இருக்குமா, கிராசிங், யானை கிராசிங். யானை கிராஸ் பண்ணும்போது ஓடக்கூடாதான், வளைஞ்சு நெளிஞ்சு போனாதான் கரெக்டா செட் ஆகுமா. ஏன்னா யானைகளுக்கு ஒரே இடத்துல இருக்கிற ஆளை சீக்கிரமா காலி பண்ணிடுமா. வளைஞ்சு கழிஞ்சு ஓடுறான் பார்த்தீங்களா, அவனை விட்டுருமா. கொஞ்சம் பயந்து தான் இந்த இடத்துல டிராவல் பண்றாங்க. இந்த இடம் ஃபுல்லா யானைகளுடைய நடமாட்டம் இருக்குமா. அது ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்றாங்க, அந்த டைம்ல மட்டும்தான் அது கீழே வருமா, கிராஸ் ஆகி போகுமா. சுத்தி ஒரு கிளைமேட்டு ஐஸ் வாட்டர்ல வச்ச மாதிரி இருக்கு. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, மூணாறுல அதிகபட்ச பொழுதுபோக்கு ஒண்ணு மது, இன்னொன்னு மாது, சூடு தணியக்கூடியது. இங்க எந்திரிக்கிறவங்களே பாத்தீங்கன்னா 10 மணிக்கு புதுசா வர்றவங்க 9-10 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கிளைமேட் செட் ஆயிடும். எப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் காயும் அப்படின்னு சொல்ல முடியாதான். கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கும். மரங்கள்ல ஐஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். மூணாறு எப்பாவது பிளான் பண்ணீங்கன்னா எல்லா டைமுமே சீசன் அப்படின்றாங்க. ஸ்னோ பாருங்க, பனி சீசன் தானா. மற்ற மலைகளை விட இங்க ஸ்னோ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி வருமா. ஒரு இடத்துல ஸ்னோ இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. மழை வந்தா கொஞ்சம் சுத்தி பார்க்கறதுக்கு கஷ்டம். ஏதாவது ஒண்ணுத்துல ஜர்க்காயி வீழ்ந்தீங்கன்னா அவ்வளவுதான், உயிர் டக்குன்னு போயிடுமா. அவ்வளவு பவர்ஃபுல்லானது இந்த இடம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம் எதிரானா மூணாறு. மூணாறுல ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குதான். 10 ஸ்பாட்டுக்கு மேல இருக்குதான். ஒவ்வொன்றும் 1 கிலோமீட்டரு, சில 15 கிலோமீட்டரு, சில 22 கிலோமீட்டரு, இந்த மாதிரி இருக்கு. இங்க மூணாறு வரக்கூடிய மக்கள் அதிகமா ஒண்ணு மது, இன்னொன்னு மாது, அப்படி இல்லைன்னா டீ அதிகமா சாப்பிடணுமா. அந்த சூடு தணியறதுக்காக நிறைய மக்கள் இங்க நம்பி வர்றாங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட், என்ஜாய்மெண்ட் வேணும்னா இது வரலாம். புதுசா வர்றவங்களுக்கு ஒத்த தலைவலி ஆரம்பிச்சிடுமா. மூணாறுல முதல்ல இந்த மாதிரி மலைப்பிரதேசத்துல காதாடிக்கும் அந்த மாதிரி ஆகும். மூணாறுடைய டேம் இங்க 4 ரூட் இருக்குன்றாங்க. கொச்சி ரூட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரூட்டு. 2500 ரூபா, 3500 ரூபா, 4500 ரூபா ஒவ்வொரு பேக்கேஜ். சில இடங்களுக்கு ஜீப்பு தான் போவோம். எப்படியும் நீங்க மூணாறு வந்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா இருந்ததுனா தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். ரூம்ஸ், சாப்பாடு எல்லாமே. அதனால ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னா மூணாறு வரலாம். உங்க நேரம் நல்லா இருந்ததுன்னா மழை பெய்யாது, நேரம் சரியில்லைன்னா மழை பெய்யும். சுடுதண்ணியில மட்டும்தான் குளிக்க முடியும். ஐஸ் மாதிரி இருக்குது. அதனால நிறைய இடத்துல டாம்லாம் இருக்குது. டாம்லாம் இருக்கிறதுனால நீங்க குளிக்க முடியாது. கூட பாருங்க, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். கிளைமேட்டே சொல்ல முடியாது. மூணாறு பொறுத்து வரல, ஸ்லோவா இருக்கும். மூணாறுல ஒரு பிசினஸ் இருக்குது. நிறைய யங்ஸ்டருக்கு என்ன பண்றாங்கன்னா, ட்ரோன் இருக்குல்ல, ட்ரோன் மேல டாப் ஆங்கிள் எடுக்கக்கூடிய ட்ரோன் வச்சு பிசினஸ் பண்றாங்க. இதுவும் ஒரு வகையான பிசினஸ் தான். அதுக்கு ஒரு முறை ட்ரோன் நம்ம கார் வர்றது, சேஸ் ஆகுறது,
இறங்குறது எல்லாம் சேர்த்து 700 rupees வாங்குறாங்க ட்ரோனுக்கு. அது 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரும் இந்த ட்ரோன் ஷாட்டு. ஒரு கம்பளி பூச்சி மாதிரி தான் இருக்குது. இது ஒரு வகையான பிஸ்னஸ். ட்ரோன் வச்சு பிஸ்னஸ் பண்றாங்க. மவுண்ட் வியூ போய் எடுத்து பண்றாங்க. மூளைதான் மேட்ரு. ஒரு நாள் இந்த ட்ரோனு வந்து பறவை பாருங்க ட்ரோன், அது காட்டு ட்ரோனு. இந்த ட்ரோன் தான் வந்து அவங்களுக்கு காசை பிஸ்னஸ் தருது. இந்த ட்ரோன் ஷாட் அவ்வளோ ஷாட் வித்தியாசம். மூணார் பொறுத்த வரையில நல்லா பணம் இருந்தா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். 3 நாள் மூணாறுல வந்து நீங்க தங்கி ஒரு சைட் சீயிங் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா 3 நாள் டைம் எடுத்து வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரோனை வச்சு பிஸ்னஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்றது எல்லாமே இருக்கு. உங்களுக்கு 2000 இருந்து 2 லட்ச ரூபாய் வரையும் மூணாறுல ரூம்ஸ் கிடைக்குமா. அதனால ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்டுக்கு வராங்க நிறைய பேர். அதிகப்படியான பேர் கப்புள்ஸ் தான் வர்றாங்க. கொல்லிமலை, கொடைக்கானல், ஊட்டியை விட இது கொஞ்சம் பெருசு அப்படின்றாங்க. எல்லா இடத்துக்கும் கனெக்டிவிட்டி ஆகுது. கோயம்புத்தூர், கொச்சி, கேரளா எல்லாத்துக்கும்.